Hi, hello, வணக்கம் and welcome to the show. This is Raj Box Office with me, Vinod Sugumaran. ஒரு வாரம் அவ்வளோ படங்கள் பேக் டு பேக் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட் வீக்ல வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு, இந்த வாரம் என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா எங்கே போகணும்? ஷோக்குள்ளே போகணும். லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ, வினோத் சுகுமாரன். நம்ம ஷோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவழகன் டைரக்ஷனில் சப்தம் அப்படின்ற ஒரு படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி. இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேருமே, அதாவது டேரக்டர் அண்ட் இந்த ஹீரோ ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. தட் இஸ் ஈரம். அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. லட்சுமி மேனன், லைலா, இந்த மாதிரி பல பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக வந்திருந்தது. டே 2 கலெக்ஷன் 38 லட்சம், டே 3 கலெக்ஷன் 58 லட்சம். ஸோ ஓவராலாக 1 வீக்கோட எண்டில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் மட்டுமே கிட்டத்தட்ட 2.25 கோடி இந்த படத்துக்கு கலெக்ஷனாக கிடைச்சிருந்தது. தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருந்தது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடியே 80 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருந்தது. ஓவராலான கலெக்ஷன் 1 வீக்கோட எண்டில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு இந்த சப்தம் திரைப்படத்துக்கு. ஸோ அதன் காரணமாக அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியை நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கு. நம்ம சொல்ல நம்ம அடுத்ததா எந்த படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பா விஜய் டைரக்ஷனில் அகத்தி அப்படின்ற ஒரு படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவா. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா அவரோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ராஷிகண்ணா, இந்த மாதிரி பல பேர் வந்து படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டீசெண்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கி இருந்தாங்க. தமிழில் மட்டுமே டே 1 கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருந்தது. டே 2 அண்ட் டே 3 கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏறுமுகம் இறகுமுகம் இது நோக்கி வந்து கலெக்ஷனாக வந்திருந்தது. ஓவராலாக வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கு, ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 44 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருந்தது. அண்ட் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு, கிட்டத்தட்ட 58 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது 2.5 கோடி ரூபாய் கலெக்ஷனாக இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக அகத்தியா திரைப்படம் நம்ம ஷோவில் அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. அடுத்ததாக டேரக்டர் நவீன்குமாரோட டைரக்ஷனில் கடைசி தோட்டா அப்படின்ற ஒரு படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். இந்த படத்தோட லீட் ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராதாரவி இருக்கார் பார்த்தீங்கன்னா, டத்தோ ராதாரவி. அவர் தான் மெயின் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு படமாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட 1 வீக் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்ச ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. டீசெண்டான பட்ஜெட்டில் இந்த படத்தை உருவாக்கியிருந்தாலும் மக்கள்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப கிடைச்சதன் காரணமாக இந்த படம் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கு. யாரோ நேற்று நைட்டு கொலை பண்ணிட்டாங்க. நான் தான் தெரியுமா? அடுத்ததா லோ பட்ஜெட் கேட்டகரியில் கூரன் அப்படின்ற ஒரு படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா S.A. சந்திரசேகர். எஸ், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட படத்துக்கு வந்து டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி விஜயோட அப்பா, அவர் தான் வந்து மெயின் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. YG மகேந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை இந்த படத்தில் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. டே 1 கலெக்ஷன் மட்டும் வெறும் 5 லட்ச ரூபாய் தான் கிடைச்சிருந்தது. டே 2 கலெக்ஷன் 1 லட்ச ரூபாய் தான் கிடைச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் நோக்கி தான் வந்து போயிட்டு இருந்தது காரணமாக ஓவராலாக பார்க்கும்போது 15 லட்ச ரூபாய் தான் இந்த படத்துக்கு கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கு. ஒரு நாய் மனுஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது இதுதான் சார் முதல் தடவை. இந்த கேஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்களா? அன்னைக்கு பசு பேசல, இந்த நாய் பேசு. பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம அடுத்ததான் எந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட், தரமான ஒரு ரிப்போர்ட்டுங்க. பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா 100 கோடியை வந்து ரீச் பண்ணியிருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். கெஸ் பண்ணியிருப்பீங்களே, எஸ், டிராகன். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நடுவில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய போஸ்ட் பண்ண, அதாவது தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபைனலாக வந்து பிப்ரவரி 23 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல வரவேற்பு கிடைக்குன்ற நம்பிக்கையோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே மக்கள் அமோகமான ஒரு வரவேற்பை இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு படமாக இருக்குன்ற ஒரு ரிவ்யூஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து கிடைச்சது காரணமாக இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் வந்து இந்த படம் வந்து ஓடிட்டு இருக்கு. அஸ்வத் மாரிமுத்தோட டைரக்ஷன் தரமான ஒரு டைரக்ஷன் பண்ணு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிரதீப்போட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம அனுபமா பரமேஸ்வரன் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து மெச்சூரிட்டியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்கு. நம்ம டீம் சார்பாக அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை கன்வே பண்ணிக்கலாம். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட்
இந்த வார நியூ என்ட்ரியில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்டில் உமன், பெண்களை மையமாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நல்ல கதைங்க, தரமான ஒரு கதைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐப்பை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. ஜோஷ்வா சேதுராமன் அவர் தான் வந்து டைரக்ஷன் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்தில் வந்து ஹரிகிருஷ்ணன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி நம்ம லிஜோமோல் ஜோஷ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கருவே வந்து நகர ஆரம்பிக்குது. லாஸ்லியா மரினேசன் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ரெனியூவல் பண்ணணும். அதான். என் புருஷன் மட்டும்தான் வேணுமா? சாரி. இந்த வார நியூ என்ட்ரியில் அடுத்ததான் நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி பிரிட்டோட டைரக்ஷனில் சூப்பரான ஒரு தரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆந்தாலஜியை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறம் மாறும் உலகில். இந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பாரதி ராஜா ஒரு கதையில் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் யோகி பாபு, நட்டி நடராஜன், ரியோ, சாண்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றதுலாம் அடுத்த வாரம் 1 வீக்கோட எண்டில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த உலகத்தில் தனிமை எவ்வளோ கொடுமையான தெரியுமா? எல்லாருக்கும் லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசை இருக்கும்ல. அடுத்ததா ஹேமந்த் நாராயணன் டைரக்ஷனில் மர்மர் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரம் ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு போட்டியாக இந்த படத்தை தைரியமாக களத்தில் வந்து குதிச்சிருக்காங்க, இறக்கியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த படம் வந்து ஹாரரை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஹாரரை மையமாக வச்சு ரீசெண்ட் டைமில் இந்த படமும் வரல அப்படின்றதுனால நம்ம தைரியமாக களத்தில் வந்து இறங்கலாம்ப்பா, ஒரு கை பார்த்தலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. படத்துக்கு மக்கள் தரப்புலேருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் வரப்போகுது, கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றதுலாம் அடுத்த வாரம் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை. அடுத்ததாக கமல் பிரகாஷ் டைரக்ஷனில் கிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பெரிய பட்ஜெட் மூவியாக இந்த படத்தை வந்து இந்த வீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள் வந்து சின்ன பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இந்த வாரம் ரிலீஸ் ஆனதில் கொஞ்சம் டீசெண்டான ஒரு பட்ஜெட், கொஞ்சம் பெரிய பட்ஜெட் மூவினா கண்டிப்பாக இந்த கிங்ஸ்டன் தான். இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார். அவரே வந்து மியூசிக்கும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா பாரதி. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து பேச்சுலர் அப்படின்ற படத்தில் ஆல்ரெடி வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. மக்கள் தரப்புலேருந்து என்ன மாதிரியான ரிவ்யூஸ்லாம் வரப்போகுது, கடலை மையமாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. 1 வீக்கோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது, ஜிவி பிரகாஷ்குமாருக்கு ஒரு நல்ல கம்பேக்கான ஒரு மூவியாக இதெல்லாம் இருக்குமா அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்ததாம்ல வரணும். அடுத்ததாக பெப்பின் ஜார்ஜ் டைரக்ஷனில் ரூபா நரேந்திர பிரசாத் இவங்களோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் எமகாதகி. டைட்டே ரொம்ப கேட்சியாக டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சிருக்காங்க. படம் அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்பா, மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் நிறைய வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரொமோஷன்லாம் தாண்டி மக்கள் மனசில் ஒரு இடம் இருக்குமா இருக்காதா அப்படின்றத 1 வீக்கோட எண்டில் நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், பாருங்க. அந்த ரூம்ல இருந்து ஏதோ வாட வருது. இப்போ நீங்க திறக்கறீங்களா? அடுத்ததா போசர் டைரக்ஷனில் அம்பி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. லோ பட்ஜெட் மூவியாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரோபோ சங்கர் அண்ட் இமான் அனாச்சி இவங்களாம் தான் வந்து மெயின் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மெயின் கேரக்டராக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய லோ பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஒரு மூவியாக இந்த படத்தை தைரியமாக களத்தில் இறக்கியிருக்காங்க. விஷால், சூர்யா, கார்த்தி, ஆர்யா. நான் என்ட்ரி ஆயிட்டேன்ல, இனி மொத்த பேத்துக்கும் டிசென்ட்ரி தான். அடுத்ததான் லெக் பீஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீநாத் அவர் தான் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு. நெக்ஸ்ட் வந்து ரமேஷ் திலக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. யோகி பாபுவோட கெரியரில் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ப்ரொமோஷனாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. டைட்டில் லெக் பீஸ், அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும், எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ப்ரொமோஷனாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. லோ பட்ஜெட் மூவியாக இந்த படத்தை வந்து களத்தில் வந்து இறக்கியிருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள் வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் போட்டியாக இந்த படத்தை வந்து களத்தில் வந்து இறக்கியிருக்காங்க. இந்த படம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றத 1 வீக்கோட எண்டில் நம்ம பார்த்துடலாம். நீங்க வெஜிடேரியனா? நான்வெஜ் சாப்பிடுவேன், ஆனா லெக் பீஸ் வேண்டாம். அந்த மேஜிக்கா? அடுத்தது ஆக்டர் விமல் அண்ட் சூரி இவங்களோட காம்பினேஷனில் படபா அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து ஜான்வரி மந்தோட எண்டில் வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். ஸோ ஒரு கை பார்த்தலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படங்களுக்கு போட்டியாக இந்த படத்தை வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க. படபா படம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றத அடுத்த வாரம் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். என் சூளை எரிய கட்ட வரலன்னா இவங்க எல்லாரையும் வச்சு எரிச்சாவது என் கல்ல வேக வைப்பன தவிர. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட்
ரெடி ஃபார் த ரேஸ். ரெடி ஃபார் த ரேஸில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வினித் டைரக்ஷனில் ரியோ ராஜோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டே இருக்குது. ஸ்வீட் ஹார்ட் இதுதான் வந்து படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படமும் பார்த்தீங்கன்னா லவ் பேஸ் பண்ண ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டி ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்வீட் ஹார்ட் இஸ் ஆன் தி வே. டேட்டை மட்டும் கொடுத்தோன்னே அப்டேட் உங்களோட எடுத்து வந்து கொடுத்துட்றோம். நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் கூட நிச்சயதார்த்தம். அவனுக்கு அவ்வளோ கேவலமா போயிட்டு. அடுத்ததா அரவிந்த் ராஜகோபால் டைரக்ஷனில் அஸ்திரம் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. மார்ச் 14 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஷாம். ரொம்ப பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறமா அவரோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. படத்தில் வந்து நிலவல் ரவி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. படத்துக்கு மக்கள் தரப்புலேருந்து என்ன மாதிரியான வரவேற்புலாம் வந்து கிடைக்க போகுது, அதை தாண்டி சொன்ன டேட்டில் மார்ச் 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மதம் மாறினா தான் நன்மை செய்வார்னா அவர் கடவுளே இல்லை, கட்சி தலைவர். அப்போ இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அடுத்ததா சதீஷ் கிருஷ்ணன் டைரக்ஷனில் கிஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் கவின். அவரோட நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிட் தான். மார்ச் 14 படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்கு இல்லையா? 2 வீக்ஸ் கூட இல்லை, இன்னும் 1 வீக் தான் இருக்கு. சொன்ன டேட்டில் வருவாங்களா இல்லைனா தள்ளி போமா அப்படின்ற ஒரு அப்டேட்லாம் கிடைச்சோன்னே உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஓகே, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பற்றி சொல்லு. அடுத்ததா கோகுல் கௌதம், ஷருமிஷா இவங்களோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் கொடை விழா. லோ பட்ஜெட் மூவியாக இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள் மார்ச் 14 டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. டிலே பண்ண போகிறாங்களா, போஸ்ட்போன் பண்ண போகிறாங்களா அப்படின்றத மார்ச் 14 பார்க்கலாம். இந்த இடம் தான் வேணும்னு சாமி சொல்லல, ஆசாமி தான் சொல்றான். அடுத்ததா விஜய் திருமூலன், சதீஷ் சேகர் இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. குற்றம் குறை இதுதான் வந்து படத்தோட பெயர். படத்தோட டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வச்சுருக்காங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், மக்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லோ பட்ஜெட் மூவியாக இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏகப்பட்ட நியூ ஃபேஸஸ் இந்த படத்தில் டெபியூட்டண்டாக வந்து இன்ட்ரோ வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, மக்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து பிடிக்குமா பிடிக்காதா, ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்க போகிறாங்க, கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் மார்ச் 14 ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்க இந்த திரைப்படத்தை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக எஸ்எம் பாண்டியோட டைரக்ஷனில் ராபர் அப்படின்ற ஒரு படம் வந்து மார்ச் 14 ரிலீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ சத்யா. இந்த படத்தில் டேனியல் ஆனிபோப் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சென்ட்ராயின், இந்த மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட் மூவியாக இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் வந்தது. பட் டீசெண்டான பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதை தாண்டி மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, சொன்ன டேட்டில் மார்ச் 14 ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு லேப்டாப்பு 5G கனெக்ஷன் இருந்தால் போதும், கறந்துடலாம். இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் யாரும் கிடையாது, எல்லாரும் கெட்டவன். அடுத்ததா டைரக்டர் தேவானந்தன் டைரக்ஷனில் SBM1 த பாஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. மார்ச் 14 படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. படத்தில் வந்து ரஞ்சித், சத்யா இந்த மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மீசை ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் மக்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றத மார்ச் 14 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். மாறி செத்துட்டானா? அது எப்படி சார் நான் போகிற பக்கமெல்லாம் படம் இருக்குது? நம்ம ஷோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃப். மணிரத்னம் டைரக்ஷனில் இந்த படம் வந்து விறுவிறுப்பாக வந்து உருவாகிட்டு இருக்கு. விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும், ஆக்டிங்லாம் வந்து பிரித்து எடுத்துருக்காங்கப்பா எல்லாருமே அப்படின்னு சொல்லி இப்போயே வந்து அப்படியே அப்டேட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிடச்சிட்டு இருக்கு. படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமலஹாசன் சார். அதை தாண்டி நம்ம STR இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இதை நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ படத்தோட விஷுவல்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதை தாண்டி படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக 1 மந்த் நம்ம படம் தான்ப்பா ஓடும், வேறு எந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இப்போயே அங்கங்கே இன்ட்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தரமான வெறித்தனமான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லி அப்டேட்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றத ஜூன் மாதம் பிகினிங்லேயே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்ததான் நாகார்ஜுனா, தனுஷ் அண்ட் ராஷ்மிகா இவங்களோட நடிப்பில் ஒரு படம் வந்து பரபரப்பாக விறுவிறுப்பாக வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும், கண்டென்ட் தரமான ஒரு கண்டென்ட். அதுவும் முக்கியமாக தனுஷோட ரோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ரோலுங்க. இது வரைக்கும் அவரோட ஆக்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தரமான ஒரு படமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ரமோஷனாக இப்போயே வந்து லைட்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரா. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் ஆஹா ஓஹோன்னு ஓட போகுதுன்னு சொல்லி ப்ரமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் அவ்வளோ வெறித்தனமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்டேட் கிடைச்சோன்னா டேட் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். அடுத்ததாக எஸ்யூ அருண்குமார் டைரக்ஷனில் வீர தீர சூரன் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. டிசம்பர் மந்த் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு சில காரணங்களால போஸ்ட்போன் செய்யப்பட்டு ஜான்வரி எண்டில் வந்து ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அப்டேட்லாம் வந்து கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் அதுவும் தள்ளி போய் இப்போ வந்து மார்ச் மந்தோட எண்டில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மார்ச் எண்டில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை இன்னும் தள்ளி போகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சித்தா அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டை கொடுத்தவர் தான் இந்த படத்தோட டேரக்டர் எஸ்யூ அருண்குமார். படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம். இதை தாண்டி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அதாவது மார்ச் மந்தோட எண்டில் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஆஹா அந்த படம் பார்ப்பா, அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து பார்த்து வளர்ந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு செகண்ட் வந்து மெய் மறந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான தரமான ஒரு படம் தான் ஜுராசிக் வேர்ல்டு. அதோட ரீபர்த் அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து விறுவிறுப்பாக வந்து போயிட்டு இருக்கான். ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தோட பிகினிங்கில் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஜூன் மாதம் வருதா இல்லைனா மே மாதமே வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டே இருக்கு. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. 3 பெரிய டைனோசர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு டிஎன்ஏ வேணும். வரக்கூடாத இடத்துக்கு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு எபிசோட அடுத்த வாட்டி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். டாடா.